சாத்தான்குளம் வழக்கில் காவல் ஆய்வாளர் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, காவல் ஆய்வாளர் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது? நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கடந்த 2020 அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கொரோனாவினுடைய விதிமுறைகளை மீறி வணிகம் செய்ததாக வணிகர்களான தந்தை ஜெயராஜ், அவருடைய மகன் பெனிக்ஸ் ஆகியோரை சாத்தான்குளம் காவல்துறையினர் அவரை அழைத்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். விசாரணையின் போது அங்கிருந்த காவலர்கள், அதாவது ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட காவலர்கள் அவரை கொடூரமாக தாக்கியதில் தந்தை மகன் இருவரும் படுகாயமடைந்தனர். பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் சிறையில் சிகிச்சை பலனின்றி இருவரும் இறந்து போனனர். இந்த சம்பவம் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை கிளப்பியது. இந்நிலையில் இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்திருந்தது. தற்போது இந்த வழக்கை சிபிஐ விசாரணை முடித்து மதுரை மாவட்டத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவலர்கள், ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் காவலர்கள் பல தடவை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் விசாரணை நீதிமன்றத்திலும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த இந்த நிலையில்தான் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மீண்டும் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக இந்த விசாரணை என்பது நிறைவு கட்டத்தை அடைந்துள்ளது. கடந்த 5 வருடங்களாக நாங்கள் சிறையில் இருக்கிறோம். நீதிமன்றம் விதிக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் நாங்கள் முறையாக ஏற்றுக்கொள்வோம். எனவே எங்களுடைய வயது மற்றும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை கடந்த வாரம் முழுமையாக விசாரணை செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வடமலை தீர்ப்புக்காக இந்த வழக்கை இன்று ஒத்திவைத்திருந்தார். சற்று முன்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து தனது உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இவர்கள் அதாவது தந்தை மகன் ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகியோர் தாக்கப்பட்டு இறந்த நினைவு தினம் நேற்றுதான் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 5 வருடங்களாக இந்த வழக்கு விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணை என்பது மிகப்பெரிய ஒரு தொய்வை கண்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட ஜெயராஜுடைய குடும்பத்தினர் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் தான் ஆய்வாளருடைய மனு மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.